எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அந்த அறிஞரை பற்றிய ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவதற்கு முன்னால், ஏன்னா நம்ம பல பயான்களை கேட்டு வளர்ந்திருப்போம், ஒரு குறிப்பிட்ட சிந்தனா பள்ளியின் அடித்தளத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்திருப்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குடும்பத்திலிருந்து வளர்க்கப்பட்டிருப்போம். ஆக நமக்கு எப்படி ப்ரோகிராம் பண்ணப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு அறிஞரை பற்றியோ, இஸ்லாமிய விவகாரத்தை பற்றியோ அல்லது அறிஞர்களுடைய விளக்கத்தை பற்றியோ, அந்த குறிப்பிட்ட நாம் எந்த குறிப்பிட்ட ஜமாத்தை அல்லது சிந்தனா பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோரின் பயான்களில் இருந்து தான் நாம் ஒரு குறிப்பிட்ட அறிஞரையோ அல்லது இஸ்லாமிய விவகாரத்தையோ அல்லது குறிப்பிட்ட சிந்தனா பள்ளியோ பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதை வைத்து தான் நாம் பல விவகாரங்களில் ஒரு முடிவு வருகிறோம். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது மிக மிக தவறானது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அறிஞரை பற்றி இன்னொரு அறிஞர் சொல்றாரு அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருப்பாரு, அல்லது திறந்த மனதுடன் நடுநிலையாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லில் அந்த அறிஞரை அணுகி இருப்பார், அல்லது அந்த அறிஞரை ஆய்வு செய்திருப்பார், வாசித்திருப்பார், அல்லது அந்த அறிஞரை வாசிக்காமலும் ஆய்வு செய்யாமலும் எப்படி நீங்க இந்த அறிஞர் சொல்றதை கேட்டுட்டு சொல்றீங்களோ அதே மாதிரி அந்த அறிஞர் அவருக்கு வேற யாரும் சொல்லியிருப்பாரு, இல்லனா அவர் இன்னொருவர் அந்த அறிஞரை பற்றி எழுதியதை படித்து விட்டு பேசியிருப்பார். சோ இப்படி எல்லாம் சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? அதனால நீங்க ஒரு அறிஞரை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அந்த அறிஞருடைய ஆக்கங்களை நேரடியாக படியுங்கள். ஒரு ஆக்கத்தை, ஒரு புத்தகத்தை மட்டுமல்ல, பல புத்தகங்களை நேரடியாக படியுங்கள், சிந்தித்து பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள்.